உங்கள் பேபிக்கு ஈஸி டைஜஷன், நோய் எதிர்ப்பு சக்தி கூடவே வெயிட் கெயின் ஆகணுமா? அப்போது இந்த 4 பியூரேவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்பிள் பனானா பியூரே. இதுக்கு ஒரு வாழைப்பழமும் ஆப்பிளில் பாதி அளவுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆப்பிளில் மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பழத்தையும் இதே மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஸ்பூன் வச்சு அமுத்துனா வாழைப்பழமும் ஆப்பிளும் நல்லா மசுங்குது. வேக வச்சது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இது கூட மாட்டுப்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரஸ்ட் மில்க்கோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ சேர்த்துக்கலாம். என் பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது, அதனால நான் மாட்டுப்பால் சேர்த்துக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையுமே மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பிள் பனானா பியூரே ரெடி. ஆப்பிள்லையும் வாழைப்பழத்துலேயும் உங்களுக்கு நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அதனால குழந்தையோட கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறங்காட்டி இதை நீங்கள் டெய்லி கூட கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய தேங்காய் பால் பியூரே. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தினை அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 3லிருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சிறுதானியம் வேகிற டைம்லேயே நான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இது 2லிருந்து 3 பீஸ் தேங்காய். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி அதில் பால் எடுத்துக்கிட்டேன். பால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தினை அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி கைகளில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கணும். இப்போ இதையே தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டில் நான் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். 7 மாத குழந்தைக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மில்லட்ஸில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அதனால் குழந்தையோட போன் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்காய் பால் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு பியூரே. இதுக்கு 2 பீஸ் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துகிட்டு நான் தோல் எல்லாத்தையும் சீவிக்கிட்டு எடுத்திருக்கேன். இதையே இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கு. சக்கரவள்ளி கிழங்கை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சியில் மாற்றிக்கிறேன். இது கூடவே நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் கொஞ்சமாக நான் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏதாவது சின்னதாக கட்டிகள் இருந்தால் அதையே கைகள்லையே எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் சரி, கோகோனட் மில்க்கும் சரி, ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நேச்சராகவே ஸ்வீட்னஸ் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ரைஸ் அண்ட் தால் பியூரே. இதுக்கு பாசிப்பருப்பை ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு வெந்துடும். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் இருக்கறனால நான் இந்த மாதிரி பாத்திரத்திலே டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி விரலில் மசிச்சிங்கன்னா மசியணும். இப்போது இதையை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிறேன். இது 2த்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கடைசியாக இதுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த பியூரே ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவிலே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 7 மாத குழந்தைங்கள்லேருந்தே தர மாதிரி வெஜிடபிள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக முள்ளங்கி வச்சு 2 சாதம் போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன வெஜிடபிள் வச்சு பண்ணலாங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணியிருக்க 4 விதமான வெயிட் கெயின் பியூரிஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.